நன்றி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வினோத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ட்ரோன் எடுத்துட்டு போயிட்டாரோ? எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒரு பார்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உமாபதி சார் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஐஷு, ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எனக்கு எப்பயுமே என்னோட பேக் போனா இருக்கிற என் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா என் தம்பி எல்லாரும் வந்திருக்காங்க. இது எனக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். பட் எனக்கு ஒரு ட்ரீம்ங்கிறத தாண்டி ஆக்சுவலி இது என்னோட அப்பாவோட பெரிய ட்ரீம் இது. ஸோ இந்த ட்ரீமை வந்து ஒரு நிறைவேற்றுறதுக்கு ஒரு தொடக்கமாக இருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது. அண்ட் இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஐஷு நாங்கள் ஒரு 2 to 3 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஆசை. இவளோட விஷுவலில் வந்து என்னோட ஒரு வாய்ஸ் இருந்தது. ஸோ இந்த வீடியோ சாங் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவளோட விஷுவலில் வந்து நான் ஒரு பேக் வாய்ஸ் கொடுத்ததில்ல. அண்ட் இந்த சாங் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர் சார், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் விவேகா சாரோட லிரிக்ஸில் வந்து நான் ஒரு வாய்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதுக்கும் உமாபதி சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. பேசிட்டாங்க போதுமா? நிறைய பேர் பேசுங்க பேசுங்க பேசுங்க. அதனால போலவே உங்களுடைய பேச்சும் அவ்வளவு ரசனையாகவும் கலகலப்பாகவும் இருந்துச்சு. அடுத்ததாக இந்த படத்தோட கதாநாயகன் கணேஷ் கோபிநாத் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வந்ததுல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க முகம் காட்டாம நடிச்சாங்கன்ட்டு. முகத்தை காட்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கவங்க ரொம்ப நல்லா பேசிட்டாங்க. நான் நன்றி சொல்றதுக்கு தான் நிறைய இருக்கு. சார் கிளம்பிட்டாங்க. பாக்கியராஜ் சார் என்னுடைய மானசீக குரு பாக்கியராஜ் சார் தான். ஸோ அவங்க வந்து இருக்கிற ஃபங்க்ஷனில் நானும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் எல்லாரும் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய கண்ட்ரி படங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸ்பானிஷ், கொரியன் அந்த நிறைய எல்லாமே. ஸோ எந்த டைரக்டரையுமே வந்துட்டு கம்பேர் பண்ண முடியாத டைரக்டர் வந்து நம்ம பாக்கியராஜ் சார். அவர் படம் வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லா படத்துலையும் விட தனியாக தெரியக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ அவர் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம உமாபதி சார்னால தான். உமாபதி சார் பற்றி சொல்லணும்னா எனக்கு அவரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. ரொம்ப அதிரடியாக இருக்கும் அவர் பேசுறது. மனசுல இருக்கிறது நான் யோசிப்பேன். இவர் கேட்கிற கேள்விக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சார் பதில் சொல்றாரு. இது எப்படி ப்ரிப்பரேட்டரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பேன். ஆக்சுவலா வந்து அவர் ஆக்ஷனும் அப்படிதான்.
எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இது மாதிரி மூவி நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. பண்ணுறேன் சார், நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே வந்துருங்க, நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. ஏன் சார் நாளைக்கே அப்படின்னா, ஆமாம் நாளைக்கு போயிடலாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க சார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நன்றி சொல்லணும்னா சித்தர் தனியாச்சலம் சார் கோ ப்ரொடியூசர், அப்புறம் பன்ருட்டி ரமேஷ் குமார் சார், அப்புறம் கௌரி ஸ்ரீதர் மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் படத்தோட டைரக்டர் கிருஷ்ணவேல் சாருக்கு என்னோட நன்றி. விவேகா சாரோட லிரிக்ஸ்லாம் வந்துட்டு கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ சார். மியூசிக் டைரக்டர் சார் வந்து பேசுனது கூட நல்லா இருந்துச்சு, பாட்டும் நல்லா இருந்தது, அவர் சார் பேசுனது கூட ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க எனக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் செந்தில் அண்ட் சுந்தர் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ அவங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் எல்லாருக்கும் டியர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். நானும் ரிப்போர்ட்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணேன், என்னன்னு தெரியல, என்னால் ஆக முடியல. முக்கியமாக வந்து ஜீவா டுடே, யூடியூப் ப்ரூட்டர்ஸ், குமரவேல் சார் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எனக்கு வந்து பண்ணது வந்து மிஸ்டர் மதுரை வாசகலையன் ப்ரொடியூசர் அவர்கள், அவருக்கும் என்னோட விஷஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ. அடுத்ததான் வந்துட்டு இந்த படத்தோட இயக்குனர், இவரை பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இவரை பார்க்கும்போது பல்க் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் தோணும். சார் நைட்டு பிரியாணி போய் சாப்பிட்றது சரியா அப்படின்னு கேட்டா, நைட்டு போய் சாப்பிட்றத விடுங்க கிறிஸ்டி, அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு தெரியுமான்னு சொல்லி அரசியல் சொல்லுவாரு. சார் காலைல கஞ்சி குடிக்கலாமா, காலைல கஞ்சி குடிமா என்ன அரசியல் இருக்குன்னு தெரியுமான்னு கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி எதை கேட்டாலும் எப்ப கேட்டாலும் அப்படியே வந்து அள்ளி தெரிச்சிட்டு இருப்பாரு. ஸோ இந்த படத்தோட இயக்குனர் கிருஷ்ணவேல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், திரைப்படத்துறைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் எந்த இயக்குநர்கிட்டையும் போய் உதவி இயக்குநராக வேலை செஞ்சதோ, இல்லை யாராவது உதவி இயக்குநர்கள் எனக்கு நண்பர்களோ அப்படிலாம் கிடையாது. சரி, அப்படிலாம் இருக்கும்போது இந்த படத்தை ஏன் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலாக நான் வந்து ஒரு சர்வைவர்னு தான் எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல தெரியுது, தமிழில் எப்படின்னு தெரியல. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தளராமல் அந்த இடத்துல இருந்து மேலே வர்றது அப்படின்றது எனக்கு பழகி போன ஒன்று. இந்த 55 வயசில் இது வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிஸ்னஸ் ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு 2வது பிஸ்னஸ் க்ளோஸ் ஆனவொடனே எல்லாரும் மூடி வச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுவரை 8 பிஸ்னஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சிங்களேன். கொரோனாவில் க்ளோஸ் பண்ணது 8வது பிஸ்னஸ். அந்த நேரத்தில் ஒரு நண்பர் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் பொண்ணை ஹீரோயினா போட்டு படம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டார். சரின்னு நாங்கள் கதையெல்லாம் எழுதிட்டோம். நம்ம மைனர் சொன்னது தான், கொரோனா டைமில் தான். கதையெல்லாம் எழுதி முடித்த நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக அந்த ப்ரொடியூசர் வந்து நான் வரலன்ட்டார். அப்போது யாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஒன்று எடுத்தால் நயன்தாரா வச்சு எடுப்போம், இல்லைன்னா யாருமே வேணாம் விடு அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு இப்படி இப்போ யாருடைய முகத்தையும் காட்டாமல் எடுக்கலாம் அப்படின்னா அதுவே ஒரு புதுமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி மாற்றணும். சரி, இயக்குனராக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றதுலாம் ஓகே. எப்படி வந்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம மகாபாரதத்தில் வர ஏகலைவன் மாதிரி தான். ஆனால் எந்த துரோணாச்சாரியாரும் என்கிட்ட வந்து கட்டவரெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு, கட்டை வரலை கேட்டால் பட்டை உரியும் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த துரோணர்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. என் கைவரல் மட்டும் பத்தாது, கால்வரலையும் கட் பண்ணி கொடுக்கணும். அதுவும் பத்தாதுன்னா உமாவதியில கடவையும் வேற கட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோ பேர் எடுத்துருக்கிறோம். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. முந்தான முடிச்சின்னு ஒரு படம், பாக்யராஜ் சாரோட படம். அந்த படத்தோட ஹீரோவா அவர் தான் நடிச்சிருப்பாரு. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் இதை யாரும் கவனிக்காமையே விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். முந்தான முடிச்சு படத்துல வந்த பாக்யராஜ் சாரோட கேரக்டரோட பேரு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கேரக்டருக்கு அவர் பேரே வைக்கல. படம் ஃபுல்லாவே எல்லாரும் அவரை வாத்தியார் 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 தான் கூப்பிடுவாங்க. அந்த படத்துல நான் கடைசி கிளைமாக்ஸ் சீன்ல கண்டிப்பா சொல்லிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஊர்வசி போய் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண போயிருப்பாங்க. இவர்
போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள கூட்டு வரதுக்காக போவார். போகிறப்ப அட்லீஸ்ட் டாக்டர் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன். அங்கேயும் அந்த இடத்துல ட்ரிக்காக டைலாக் வச்சுருப்பார், நீங்கள் தான் அந்த பொண்ணோட புருஷனா அப்படின்னு தான் அந்த டாக்டர் கேட்பாங்களே தவிர அங்கேயும் பேர் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த படமும் இதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அறிஞர் அண்ணாவோட ஓரிரவு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. கலைஞரின் படங்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பார்த்திபன், அதாவது சொல்கிறேன், இந்த நான் கற்றுக்கிட்ட துரோணர்கள் அப்படின்னு சொன்னால் என் கை வீரர்கள் என் கால் வீரர்கள் மட்டும் இல்லாமல் உமாவதிக்கும் கரவாங்கி தான் வெட்டி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இப்படியாக ஒரு வித்தியாசமாக ஒரு படத்தை செய்யணும்னு முடிவு பண்ணோம். இதில் பெண்கள் குறித்து, பெண்கள் பாதுகாப்பு குறித்து, பெண்கள் எதை கண்டு அச்சப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒரு விழிப்புணர்வோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறோம். இது பல படங்களின் தழுவலாகவும் இருக்கலாம், சாயலாகவும் இருக்கலாம், காப்பின்னு கூட சில பேர் சொல்லலாம். ஆனால் கதை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு கிரியேட்டராக நான் பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்க முடியும். படம் திரைக்கு வந்த பிறகு உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம். இன்னும் நிறைய பேசலாம், இன்னும் நண்பர்கள் பேச வேண்டியிருக்குது அப்படின்றதுனால நம்ம இதோட இதை முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். பேர் லிஸ்ட் விட்டானு கேட்டீங்க, என் பேரை மட்டும் தான் நீ சொல்லலை, என்னை பற்றி தான் நீங்க மட்டும் பேசல. நானும் ஒரு பத்திரிகையாளர் தான், ஆக்சுவலி கூட்டு முயற்சி தானே. அடுத்ததாக வந்துட்டு பேச போறவர் வந்துட்டு பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதயத்தை வருடவும் தெரியும், டாடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குஷிப்படுத்தவும் தெரியும். ஸோ இந்த மாதிரி உணர்வுக்கு ரீதியான ஒரு பாடலை கொடுக்கக்கூடிய அப்பு பாலாஜி அவர்கள் சில வார்த்தைகள் பேசும்படி அன்போடு அழைக்கிறோம். இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சினிமா துறை எனக்கு ரொம்ப தூரம். அரசியலோ இல்ல சமுதாயத்தை பத்தி பேசுறதுனாலோ நான் ரொம்ப நேரம் பேசுவேன். உண்மையிலேயே எனக்கு சினிமா துறை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஒரு சினிமாவை உட்காந்து ஃபுல்லா நான் பார்த்தது கிடையாது லைஃப்ல. அது காரணங்கள் நிறைய. செக்யூரிட்டி பர்பஸ், எப்போவாவது பெங்களூர் மெட்ராஸ் வந்தேன்னா, நான் இருக்கிறது வேலூர், முதலாவது சொல்லிடணும் இல்லையா, மெட்ராஸ் பெங்களூர் வந்தேன்னா ஃபேமிலியோட வருஷத்துக்கு ஒரு படம், அதோட பாதி படம் டைம் வெளியே தான் நின்று இருப்பேன், உள்ள உட்கார மாட்டேன். இந்த கடைசியா பேசுறவங்க ஒரு சங்கடம் என்னன்னா, நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாம் பேசிடுவாங்க. உமாபதி ஒரு நண்பர், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்னா. பல பொருள் சரக்குள்ள பல விஷயங்களை அறிந்த ஒரு தைரியமான, தைரியன்றதுக்கு ஒண்ணு வார்த்தை இருக்கு, பயம் இல்லைன்றதுக்கு ஒரு தைரியம் தான். அந்த பயம் இல்லைனால துணிவு வந்துடும். துணிவு வந்துச்சுனால தைரியமா எந்த செயல்பாடுனா நம்ம செய்யலாம். ஆனா இவ்வளோ நாலேஜ் கொண்ட ஒரு மனிதர் தான் சாதிக்கணும்னு நினைச்சார கண்டி நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கல. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் இவ்வளவு நாலேஜையும் யூஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் ட்ராக் வேற மாதிரி போயிருக்கும். ஆனா தான் பட்ட அனுபவம், தான் உணர்ந்த பக்குவங்கள் அனைத்தையும் சேர்த்து நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச தொட்டுதான் இன்னைக்கு வந்து அந்த படத்தை எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணாரு, தலைவா, எங்க தலைவா தான் கூப்பிடுவாரு, என்ன தலைவா எங்க இருக்க அப்படின்னாரு. ஊர்ல தான் இருக்கேன், ராணிப்பேட்டை வரல வண்டி எடுத்துனுவான். நானும் அந்த நட்புக்காக என்ன ஏது எதுக்கு வரணும்னு கேட்கல. போன ஒரு மலை மேல உச்சில உட்கார வச்சாரு, கொஞ்ச நேரம் பேச வச்சாரு, சரி டீ சாப்பிட்டு கிளம்பலாமா கிளம்பிட்டாரு. அந்த மாதிரி எதையுமே வந்து ஒரு சிம்பிளா, ஒரு ஆக்ரோஷம் இல்லாம, அது ஒரு பெரிய வேலையா எடுத்துக்காம
ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு, அதாவது போட்டோகிராஃபரா இருந்த காலத்துல இருந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன ஒரு நூல் வெளியீட்டு விழா பாக்யராஜ் சார் தான் வந்தாருன்னு நினைக்கிறேன், இல்ல அதுக்கு என்ன ஆயிடுச்சு இருந்தாரு. அது மாதிரி எந்த ஒரு விழாவா இருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய ஆடம்பரத்தை காமிக்காம, அது ஒரு பெரிய அலைச்சலை காமிக்காம சிம்பிளா செஞ்சுட்டு போயினா அந்த அளவுக்கு அந்த அது மூளையா இல்ல கம்ப்யூட்டரானே எனக்கு தெரியல. சில டிஃபெக்ட்ல அது பார்க்கும் போது யாராவது கேள்வி கேட்கும் போது ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சு இப்படி பதில் சொல்லுவாரு. அந்த பதில் எப்படி இருக்கும்னா, அவன் கேள்வி கேட்டனுக்கே அது பதில் இந்த மாதிரி பதில் வருமானு தெரியாது. இந்த பழைய காலத்துல எல்லாம் இந்த வில்லேஜுங்கள போயிட்டு ஒரு பஞ்சாயத்து போனோம், ஏன்னா எங்க பொழப்பாத்தாரு காத்தால இருந்து சாயங்காலம் வந்து இந்த பஞ்சாயத்துல தானே ஓடுது. வில்லேஜ்ல சும்மா ஒருத்தர் லுங்கி கேட்டு உட்காந்து இருப்பான். அவன் கேட்கிற கேள்வி வந்து நம்மளுக்கு ஒரு இரும்பால் அடிச்ச மாதிரி இருக்கும், சப்ஜெக்டே இருக்காது. ஆனா அவன் கேட்கிற கேள்வி அவ்வளவு அறிவுபூர்வமா இருக்காது. இந்த வில்லேஜ்ல உட்காந்து இருக்கும், அவங்களுடைய திங்கிங் வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கோம், அவனுடைய ரூட் ஒண்ணு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இவ்வளவு நாலேஜையும் இவ்வளவு நேரம் யோசனைங்கிறது தான் எல்லாருமே பாராட்டுறாங்க. ஒவ்வொரு துறையும் ஒருத்தர் போட்டோகிராஃபர் துறை ஒருத்தர் பாராட்டுறாங்க, பத்திரிகை துறை ஒருத்தர் பாராட்டுறாங்க, சினிமா துறை ஒருத்தர் பாராட்டுறாங்க. ஆனா இந்த துறையெல்லாம் வச்சு நம்ம சம்பாதிக்கணும்னு யோசிக்கல பாருங்க. அங்கதான் உமாபதி நிற்கிறார். இரண்டாவது, இந்த படத்தில் நடித்த கதாநாயகி சகோதர சகோதரி அவர்கள், அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங், எங்கள் முகல்ல தென்படவில்லை. சகோதர சகோதரிக்கு நான் சொல்றது, இந்த படம் வெளியே வரட்டும், அனைவரும் உங்கள் முகங்களை தேடுவார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் உண்டு. என் நண்பன் அவருடைய வளர்ச்சியை தூர நின்று கிட்ட நின்று அணைச்சி எல்லா விதத்திலையும் அதை பாராட்டக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குது. அதே உரிமையோடு வந்திருக்கிற அனைவரும் இந்த படத்தை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக தமிழ் பிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இசி மெம்பர் டாக்டர் ராஜா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். படம் பெரிய சின்ன படம் நல்லா சொல்றாங்க. இது வந்து அவர் ரொம்ப எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ற உமாபதி சார். அவர் என்ன கம்ஃபர்டபுளாக பண்ணியிருக்காரு ரொம்ப விஷயம். சுபாஷ் சார் அவர்களே அந்த டைட்டில் பற்றிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மெம்பர் சொல்கிறேன். டைட்டில் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியலாக இருந்தாலும் அதை வந்து எப்படி அலோவ் பண்ணணும், யார் அந்த சார் மேட்ரா பண்ணுறது ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. இப்போ அண்ணன் வர யார் அந்த தாத்தான்னு வரை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அது நம்ம சினிமாவை பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய என்னுடைய நிலைப்பாடு. அரசியல் அப்புறம் மற்ற விஷயங்கள் இது எப்படி இருந்தாலும் ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த சினிமாவால் நம்ம தயாரிப்பாளர் எந்த இடத்துலையும் நம்ம பாதிக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் யாரும் சஃபர் ஆகிடக்கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அது ஒரு 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 படத்தை பண்ணும். உமாவி சார் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. பட் அவருடைய வாழ்க்கையில 1 இயரா எடுத்தாலே அது ஒரு 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 50 படம் இருக்கலாம், ஒரு 40-50 படம் இருக்கலாம் சார். ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு படம், ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு படம், அப்படி ஒரு விஷயங்கள் தான் இது பண்ணியிருக்காங்க. மொழி சம்பந்தப்பட்டதெல்லாம் ஒரு சினிமா ஃபங்க்ஷன்ல பேசுறாங்க, ஒரு கான்ட்ரவர்சியல் விஷயங்கள் பேசுறாங்க. சினிமா சம்பந்தப்பட்டது என்ன வேணா பேசலாம், போலாம் வரலாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசி தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறது சினிமாவுக்கு ஒரு ஆளுக்காக. சினிமா இன்னைக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். சினிமா ஆல்மோஸ்ட் அழிந்து விட்டது. இந்த நேரத்துக்கு ஒரு சின்ன படம் அவர் உமாபதி பண்ணிருக்காரு. அது என்னுடைய வாழ்த்துக்கள். கமல் சார் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல மொழியை பத்தி அவர் பேசுறாங்க. என் கருத்து என்னன்னு சொன்னால், அவர் தமிழ் மொழியை பத்தி அவர் பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. ஏன்னா நான் தமிழ் மொழிக்கு நான் எதிரான, நான் தாய்மொழி தமிழ். என்னன்னா ஒரு பிரச்சனையை ஒரு சினிமா ஃபங்க்ஷன்ல பெருசா கொண்டு வர அப்படின்றத என்னுடைய நிலைப்பாடு இருந்துச்சு. சினிமாவை சினிமா வாழ வைக்கிறதுக்கான எல்லாத்தையும் பேசுங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக
இப்போ வந்து முன்னாடி குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, ஜீவா கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டா ஒரு ஷர்ட்டு கூட பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு கூட அந்த மாதிரி தான் வந்திருப்பாரு. ரொம்ப ஜாலியா உட்காந்து பேசக்கூடியவர். நாங்களாம் ஒரு இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ரீசெண்டா ஃபேன்ஸ் மீட் கூட அவருக்கு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரசிகர்களை வந்து பேசுற பேச்ச எவ்வளவு பெரிய உலக செய்தி, புரிஞ்சுக்க முடியாத செய்தியை கூட ரொம்ப அசால்ட்டா நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு எடுத்துக்காட்ட சொல்லிடுவாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்போ கூப்பிட போறோம். ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஃபர்ஸ்ட் டைம் உமாபதி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு கூடியிருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருந்த என்னுடைய குடும்ப நண்பன் சொல்ல முடியாத, ஒரு குருன்னு சொல்ல முடியாத, ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து திரைத்துறையில் வந்து நிறையா பாக்யராஜார்ட்ட வந்து அவர் ஒரு சின்ன வயசுல பிரமிச்சு அவருடைய படங்களை பார்த்தது வேற. அதற்கப்புறம் பின்னால் பத்திரிகையாளர் ஆனதுக்கப்புறம் அவருடைய நட்பு. என்னுடைய முதல் புத்தகத்தை வந்து சந்திரபாபு நாயுடு வெளியிட்டார் முதலமைச்சராக இருக்கும்போது. ஒரு 2004 அந்த புக்கு ரிலீஸ் ஆச்சு. அது பெரிய லாஸ் ஆச்சு. அவர் 2வது புக்கை ரிலீஸ் பண்ணி வச்சவர் பாக்யராஜ் தான். அது பாலுமகேந்திரா சார் வந்து என் மீது கொண்டு வந்து மிகுந்த அன்பு. அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அதுவும் ஒரு சண்டையில் தான், அவர் பத்திரிகையாளர்னா ஒரு சண்டையில் தான் அவரோட மிகப்பெரிய பாதியில் அந்த ஃபங்க்ஷனில் எந்திரிச்சு போயிட்டார் பாலுமகேந்திரா சார். அதுக்கப்புறம் அவரோட ஒரு நட்பு கிடைச்சி அப்புறம் கடைசியில் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் பழகி கொண்டிருந்தார். அவர் தான் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் வந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப சீரியஸாக அப்போ அட்மிட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அதுக்காக அந்த புத்தகம் என்னன்னா முதல் புத்தகம் டோட்டல் லாஸ், அது ஆங்கிலத்தில் இருந்த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் நான் இருக்கும்போது அங்கே ஒரு சேனலோட ஹெட்டாக இருந்தேன், சீஃப் ரிப்போர்ட்டராக இருந்தேன். அப்போ முதல்வரோட ஏற்பட்ட பழக்கம். அதுக்கப்புறம் ஆந்திரா பாலிடிக்ஸை பற்றி, கர்நாடகா பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸை கம்பேர் பண்ணி எழுதுனா அவர் ரிலீஸ் பண்ணார். ஆனால் ஃபினான்ஷியலாக எனக்கு பெரிய கடன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷம் எதுவுமே எழுதலை. அதுக்கப்புறம் தான் பதிவுகள்னு எழுதி அப்புறம் அதுவும் பாலுமகேந்திரா சாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சரி, அப்புறம் அவர் சொன்னார், அப்போ உங்களுக்கு யார் பிடிக்கும், என்னால் ராணிப்பேட்டை வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, என்னோடய உடல்நிலை தான் வந்து சென்னையில் கூட நான் வந்துட்டு வந்துடுவேன் அப்படி, வேறு யாரும் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு வேலை பிடிக்கும். எனக்கு பாக்யராஜ் சாரை பிடிக்கும், ஆனால் வந்து எனக்கு பழக்கம் இல்லையே, தெரியாது. நீங்கள் நேராக போய் பேசுங்க, நான் ஏதாவது சொன்னாருன்னா நான் ஃபோன் பண்ணுறேன், நான் சொல்கிறேன், பேர் சொல்லுங்கள். நான் அதுக்கான அவசியமே இல்லை. அப்போ தான் எனக்கு ஒரு 18-20 வருடங்களுக்கு முன்பு பாக்யராஜ் சார் எனக்கு பழக்கம். 2008 அந்த 7-8 வரைக்கும் பழக்கம். அதற்கப்புறம் அவர் மிக நெருக்கமாயிட்டாரு. நான் போய் வீட்டில் உட்காந்தனால அவங்க மேடம் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. இவர் எங்கேயும் ஆளை காணா, 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக பார்த்தா அந்த உமாபதி, ஐயோ அவ்வளோதான் சீன் முடிஞ்சு, நீ ஒரு 10 மணி ஆயிடும்ன்ற மாதிரியான ஒரு நட்பு. இது ஒரு பெரிய ஜாம்பவான். அவர்கிட்ட பல கதைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு அவர் இவ்வளோ பெரிய ஆள், ஆனால் வந்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு திடீர்னு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு கதையை முந்தாணி முடிச்சோட இன்னொரு வருஷனை சொல்லுவார். இதாங்க பண்ணது அப்படின்னு சொல்லி கடைசியாக இது பண்ணுவார். அந்த அளவுக்கு என் மீது அன்பு கொண்டவர். அதே மாதிரி இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது நான் கேட்பார். அவருக்கு எனக்குள்ள நட்பு ஒரு நீண்ட நட்பு. அதனால் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அவர் இல்லாமல் நடக்காது. என்னோட ஃபேன்ஸ் மீட்டுன்னு சொல்லி அரண்நாடு பத்திரிகையில் ஏதோ நடத்துகிறாங்க. அப்போ கூட சார் தான் இருந்தார், திரு அமீர் அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி என்னுடைய குடும்ப நண்பரான விவேகா, அதே மாதிரி இயக்குனர் கிருஷ்ணவேல். இந்த படம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, கிருஷ்ணவேல் வந்து என்னுடைய நண்பர். சமீபத்தில் இந்த யூடியூப் காலங்களில் ஜீவா டுடேயில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இதை வைத்து ஒரு நட்பு. அப்புறம் என் கூட ரொம்ப பழக ஆரம்பித்தா, 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அப்போ என்ன பண்ணான்னா, ஒரு படத்தை வந்து தயாரித்து எடுத்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு. அதை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பார். நான் கேஷுவலாக சொல்லுவேன், சரி ஏதோ காமெடி பண்ணுறது போல ஏதோ படம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. இது ஆள் இல்லாத படமா, ஆள் இருக்க படத்தையே பார்க்க எவ்வளோ வர மாட்டான், ஹீரோ படமே தொங்கிடுது. இந்த ஒரு பெரிய ஹீரோ இருந்தார், அவர் வந்து உலக நாயகனை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அதோட அவர் காலி. அவர் வந்து சர்வதேச விண்வெளி நாயகன். நாங்கள் சும்மா பேசி யூடியூப்பில் இவர் எப்படி விண்வெளி நாயகன் ஆக்கிடலாமே. அதுக்கு அடுத்து வரணும் மணிரத்னம். இது தெரிஞ்சு வச்சாரா வர வச்சா தெரியல, விண்வெளி நாயகன்னாரு ஸ்பேஸுக்கு அனுப்பிட்டாங்க அவரை.
அந்த படத்தோட. ஸோ அப்படி படங்களே ஓட மாட்டேங்குது கிருஷ்ணவேல் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ஒரு நாள் பாருங்க வந்து சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் கேஷுவலாக போயிருந்தேன். நான் பல விஷயம் பேசிகிட்டு இருப்போம், அரசியல் தான் பேசுவோம். அதனால ஒரு நாள் ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி காட்டினா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஏன்னா ஆலையில் ஒரு கார் மட்டும் போகுது, இன்ட்ரெஸ்டிங் அடி போகுது. சரி அப்படி போய் பார்த்துட்டே இருக்கோம். டைம் பார்த்தா 35 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ இதாக போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னே அது ஒரு கட்டத்தில் அதை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அதோட டியூரேஷன் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து அந்த கதை வந்து ரொம்ப அருமையாக செதுக்கியிருப்பார். யாருமே இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்ததே கிடையாது. எடுத்து அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வேறு கொண்டு போய் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணலான்ட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னே சரி இதோட இன்னும் ஒரு 40% ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்போ என்னென்னா பெரிய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் காசு இல்லை, அப்படி போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு நாள் என்ன பண்ணால் இது திடீர்னு ஒரு நாள் பேசி ரீப்ரொடியூஸ் பண்ணி சேர்த்தலாம், வேறு ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. இயக்கத்துக்காக பாக்யராஜ் சார்க்கெலாம் தெரியும், என்னுடைய கதைகள் சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். ஒரு என்னுடைய கதையில் ஆரம்பித்து ஒரு மிக பிரம்மாண்டமான படம் ஒரு 10 நாள் மலேசியாவிலேயே தாய்லாண்டில் ஷூட் பண்ணி அதோட நின்றுச்சு. நான் திருப்பி NDTVக்கு வந்து ஜாயின் பண்ணேன் 2009 படம் ஆரம்பித்து. என்னோடய கதை டைரக்ஷன் வந்து மலையாளத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய டாப் 5ல் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அந்த படம் ஒரு 7 நாள் ஷூட்டிங் போய் நின்றுச்சு. திருப்பி அதுலேருந்து திருப்பி அந்த மாதிரி வெளில வந்துட்டேன். ஏற்கனவே ஒரு படம் ப்ரொடக்ஷன் வரைக்கும் போயிருந்தாச்சு. இப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. சரி அப்போ திருப்பி NDTV ஜாயின் பண்ணிட்டேன் அசோசியேட் எடிட்டராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தியில் சீஃப் எடிட்டராக அப்படி இருந்தால் அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அது 2 வருஷம் போயிட்டு இருந்தது. இடையில எடுக்கப்பட்ட முயற்சிகள்லாம் வந்து எதுவுமே பெருசாக வரல. ஆர்ட் ஃபிலிம்ஸ் அப்பப்போ டைரக்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ப்ரொடியூசர் சுரேஷ் சார்லாம் இருக்கேன். நான் ஒரு ப்ரொடியூசர்னா எனக்கு ஒரு ப்ரொடியூசர். ஸோ அதனால் அவங்கள அழைச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தேன் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்ததுனால சரின்னு பாடல் சேர்த்துருவோன்னு சொல்லி ராஜா சார் போன பிறந்தநாளில் பார்த்து அவருடைய பாடலை வாங்கி அதை கேமராவில் ஷூட் பண்ணோம். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்னுடைய பத்திரிகை நட்பு ஓட்டம். திருவாண்டமாக இருந்தாலும் சரி, கொல்லமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஆசிரியர் அவர். நீங்கள் வந்து திருவாண்டத்துலாம் சில இடத்துல ஃப்ளை கேம்ப் பறக்க விட முடியாது. வினோத் இருக்கீங்களா? வினோத், ட்ரோன் வினோத் உட்காருங்க. வினோத் எப்படி அப்படின்னா நான் அந்த டிவியில் எடிட்டராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் சில விஷயத்தை வந்து உத்தரவாக போடுவோம். ரிப்போர்ட்டுக்கு அசைன்மெண்ட் டெஸ்கில் எனக்கு இது வேணும், இது ஏன் எடுக்க முடியாது, ட்ரோனில் ஏன் எடுக்க முடியாதுங்க அப்படின்னா இல்லை சார் போலீஸ் இது பிடிச்சிடும். அது ஒரு முன்னணி டெலிவிஷனில் எடுக்க வந்தோடனே நானே களத்துக்கு போயிடுவோம். அது யாருன்னா வினோத்தை கூப்பிட்டு போவேன். எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் எவன் வீட்டு ஜன்னலுக்குள்ளேயும் ட்ரோனை விடுவோம். அந்த ஆற்றல் படைத்த என் தம்பி வினோத் எவனை பற்றியும் பார்க்க மாட்டேன். தூக்குறாங்கன்னா தூக்கி தந்துக்கூடிய ஒரே ஃப்ளை 1.5 நிமிஷம் தான் பறக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு அது வந்து எலிக்காம என் காருக்குள்ளே வந்து உட்காந்துரும். எவனும் அப்படி ஒரு கில்லாடியை நான் அந்த வயசில் நான் பார்த்தது. நான் சொல்கிறது 8 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரோன் வந்த புதுசில் வினோத் போகலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் போகலாமான சரி சார் என்ன சத்தம்லாம் பின்னாடி உட்காந்து அப்படியே பாட்டு கேட்டே வருவாப்புல. வினோத் இங்கே போட்டுருமா அப்படின்னு. மிகப்பெரிய இடங்கள்ல இப்போ அதெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா எலக்ட்ரானிக்கல்லேயே வந்து அது கனெக்டட் ஆகிடுச்சு. உங்களோட ஐடியை காட்டி கொடுத்துரும். ஏர்போர்ட்டை சுற்றி 5 கிலோமீட்டரில் பறக்க விட்டிங்கன்னா அவங்க ஐடியை காட்டி கொடுத்துரும். உங்களை ஒத்துக்கிறாங்க போலீஸ். அந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை. கண்ணில் பார்த்தா போலீஸ் பிடிச்சிடுறாங்க. பல இடங்கள் அதை சொல்ல விரும்பல. அந்த மாதிரியான இடங்கள்லாம் ஆர்கியாலஜிக்கல் சைட்லாம் வந்து நானும் வினோத்துக்கு மட்டும் காரில் போவோம். போயிட்டு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி காரில் வந்து என் காருக்குள்ளேருந்து ஃப்ளைக்காக போய் அப்படியே 3 கிலோமீட்டர் மேலே போகும். கண்ணுக்கே தெரியாமல் போயிட்டு அப்படி 3 கிலோமீட்டர் போய் அங்கே டவுனில் இறக்கி எடுத்துட்டு இது எங்கேருந்து வருதுன்னு எவனுமே கண்டுபிடிக்கிற முன்னாடி என் காருக்குள்ள வந்துடும். கார் எடுத்து வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு வித்தைக்காரன் தான் என் தம்பி வினோத். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இந்த காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ட்ரோன் காட்சிகள் கேரளாவில் பறக்க விட்டுருவோம். அது முக்கியமான இடங்கள்லாம் ஒன்றும் இல்லை. பர்மிஷன் வந்து அது கிராண்டட் கிடையாது. வேறு எந்த சினிமாக்காரர்களாக இருந்தாலும் அந்த ஷாட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவு பண்ணணும் பர்மிஷன் ஆட்டிக்கிது இதை பறக்க விட்டுறதுக்கு. இதை வந்து நாங்கள் வந்து காலையில் 6:30லேருந்து 7:30க்குள்ளே அந்த ஷூட்டை முடித்தோம். முதல் பாட்டில் உள்ள சில சீன்ஸு, 2வது பாட்டில் உள்ள சில சீன்ஸ் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு DC நண்பர் டெப்டி கமிஷனர் ஆஃப் ட்ரிவாண்ட்ரம்
பேசணுன்னா எடுத்துங்க, ஒன்றும் பர்மிஷன்லாம் அது ப்ராசஸ் ரொம்ப இதாகும். காலையில் 6:30 மணிக்கு பறக்க விட்டோம். பீச்சு டவரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 7:30 மணிக்கு அங்கேருந்து பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். 1 ஹவர் தான் ஷூட். அந்த அங்கேயே ஷூட் பண்ணுறது 3 இடத்துல 3 மணி நேரம் ஷூட் பண்ணி அந்த சாங்கை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இவ்வளோ, அதாவது பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். அது லோ பட்ஜெட் ஃபிலிமாக இருக்காது, ரிச்சான ஃபிலிமாக இருக்குது. ஏன்னா இதோட காஸ்ட் வந்து வேறு. ஆனால் என் திறமையான கலைஞர்கள், என்னோட கேமராமேன் வரல, அவங்க வெளியூரில் ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமாக போயிட்டாங்க. 2வது கேமராமேன், இது படத்துக்கு 3 கேமராமேன், அவர் ஷூட் பண்ண ஒரு கேமராமேன், அதுக்கப்புறம் வினோத் அந்த சாங்கு, அதுக்கப்புறம் இன்னொரு கிம்பலுக்கு ஒரு கேமராமேன். எப்போ போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணோம். அந்த 6 மாதமாக எப்படின்னா மழை ஷாட் எடுக்கணும், சூப்பராக இருக்கும். நானும் கிருஷ்ணன் பேசுவோம், மழை ஷாட் எடுக்கணும்னா அப்புறம் நம்ம என்ன அதுக்கான எவ்வளோ செலவாகும்னு பத்திரிக்கை நண்பர்கள் தெரியும். ஒரு மழை ஷாட் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், அதுக்காக மழை வரைக்கும் வெயிட் பண்ணி டக்கு டக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஏன்னா ஹீரோயின் எங்கள் பொண்ணு. சரி, நான் டக்குன்னு என்ன பண்ணுவோன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணுவோம். சரி, வந்து 4 மணிக்கு மழை, இன்னைக்கு மெட்ராலஜியில் பார்ப்போம், இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னோடனே பிளான் பண்ணுவோம். அது மழை வரும். ஏன்னா நம்ம தொழிலில் இவ்வளோ நாள் இருக்கோம், அந்த பத்திரிகை தொழிலில் யார் சொன்னால் மழை வரும் என்ன வரும்லாம் தெரியும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மழை வருது. மழை வந்தோன்னா ஐசு டக்குன்னு ஒரு கார் ரெடி பண்ணோம். நான் கிருஷ்ணவேல் வண்டி ஏறோம், நேராக போனோம். ட்ரோனு, ஒரு கிம்பல் கேமு, ஒரு 2 அசிஸ்டன்ட் தான், 2 கார், டக்குன்னு போனோம். அந்த ஷாட்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர பிரம்மாண்டமாக வந்து இயற்கையாக அமைஞ்சுது, பயங்கர பிரம்மாண்டமாக அமைஞ்சுது. இந்த கார் வந்து ரோட்டில் வந்து ஒருத்தர் மிரட்டுறது, இந்த காசை கொண்டு போய் கொடுக்குறது, அதுக்கு அந்த நேரத்தில் ஆள் இல்லாமல் ட்ரோனில் வினோத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வினோத்தையே அதில் நிறைய நோக்கி வச்சோம். ஸோ அந்த மாதிரியான ஷாட்ஸ்லாம் அது வந்து அந்த 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 ஒரு நாள் நான் நைட் ஷூட் பண்ணது மட்டும் 10 லட்ச ரூபா எல்லாம் பண்ண முடியாது. அதை நாங்கள் சிம்பிளாக ஒரு 3 கார் எடுத்துகிட்டு போய் ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் அது பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை அதாவது ஸ்கை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாக இருக்கும் மேகம். நீங்கள் மழை காலத்தில் அந்த மாதிரி மேகத்தை பார்க்கவே முடியாது, வெயில் காலத்துலேயும் பார்க்க முடியாது. அப்படியே பிளைனாக பிரைட்டாக இருக்கும் ஸ்கை. ஆனால் இது 2க்கு மிடில் இருக்கக்கூடிய அந்த ஜூன் மாதம், இந்த நம்ம தமிழ்நாட்டில், கேரளாவில் ஜூன் மாதத்தில் ஸ்கையே தெரியாது, மழை அடமழை பெஞ்சிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு விதமான ஒரு லைட்டிங் இருக்கும், ஒரு ப்ளூ ஸ்கை, அதில் பஞ்சா மேகங்கள் இருக்கும். அந்த மாதிரி மேகம் தெரிஞ்சாலே கேமரா எடுத்துகிட்டு போயிடுவோம் பீச்சுக்கு. ஐசு கிளப்பி விட்டு அதில் இந்த சாங்கில் பார்த்துப்பீங்க, கை கட்டி நிற்கிறது, ஜம்ப் பண்ணுறது, இந்த நிறையா சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ டே ஷூட்டிங்க. போனோம், நேராக போனோம். அதுக்கு வந்து வயசோட ஒத்துழைப்பு ரொம்ப, ஒரு கதாநாயகியாக இருந்து அதெல்லாம் பார்க்காம நம்ம வீட்டுக்குள்ள, அதனால் வந்து டக்குன்னு கிளம்புவோம். அப்படியே கிளம்புவோம். கேமராமேன் 2 அசிஸ்டன்ட், அவ்வளோதான். இது பெரிய டீமு, அது இது ஃபுட்டு கிட்டெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படி போவோம், ஏதாவது ஹோட்டலில் சாப்பிடுவோம். கேரளாவில் போனோம், ஷூட் பண்ணோம். ஃபுல்லாக ஒரு 1.5 நாள் ஷூட்டிங்கு, 2வது சாங்க்கு. 6 நாள் தான், ட்ராவலிங்லேயே 1 நாள் போயிடும். அந்த போட் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ டே தான் அங்கே ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரத்தில் ஆந்தி வே டு ட்ரிவாண்ட்ரம், அப்புறம் அந்த இன்னும் நிறைய காட்சிகள் எனக்கு இன்னொரு சாங்கில் வரும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சேஞ்சு. இப்போ ஒரு 8 லொக்கேஷன் மாறி இருப்போம். அந்த 2 நாளில் 8 லொக்கேஷன் மாறி எடுத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்து அதை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருந்தது. இந்த மாதிரியா ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்றதுல இருந்ததுனால இப்படியெல்லாம் வந்து இதை நாங்கள் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்க்குறோம். இதை ஒரிஜினலாக பண்ணியிருந்தோம்னா நிறையா செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாரோடைய ஒத்துழைப்பு, இப்போ டைரக்டராக இருந்தாலும் சரி, கோ ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, கிம்பல் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, படத்துக்கு என்னுடைய அருமை நண்பர் ஆர்முகம் 2 நாள் ஒர்க் பண்ணார். அவர் திரைப்படத்துறையில் ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு 4-5 படங்கள் செய்த ஒரு கேமராமேன். அவரும் எனக்காக 2 நாள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்படி நிறைய நண்பர்களோட உதவியோடு இதை முடிச்சிருக்கோம், அந்த படத்தை முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கலாம். இந்த ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு பத்திரிக்கையாளனை பார்த்துருக்கோம். சில பேர் வந்து ப்ரெஸ் மீட் வைப்பான், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்போ பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அது படமே எடுக்க மாட்டாங்க. அது ஒரு பப்ளிசிட்டிக்காக, ப்ரெஸ்ஸில் பேர் வரும் அப்படின்றதுக்காக எல்லாம் பார்த்துருக்கோம். அதை நம்ம பத்திரிக்கையாளராக பார்த்துருக்கோம். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. படத்தை முடித்து விட்டு தான், படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி அவுட்டு எடுத்துட்டு தான் இந்த படம் பண்ணுறோன்னே யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணவேல் அது வரைக்கும் சொன்னதே கிடையாது. பழைய நண்பர்கள் அவருக்கு தெரியும், யூடியூப் கூட்டஸாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம 2 பேர் நம்ம ஜீவாக்கெல்லாம் ரைட்டாக தெரியும், ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய நன்றியை சொல்றது என்னன்னா, மிக வந்து டாப்ல இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஓ சொல்றியா மாமா பாட்டு வந்து கிழிச்சிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும்.
எங்கே போனாலும் அந்த பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நட்பின் காரணமாக ஒரு சிறிய பட்ஜெட் படத்திற்கு ஒரு பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார் என்னுடைய அருமை சகோதரர். அது மிகப்பெரிய இன்னைக்கு டாப் 3 கவிஞர்ல அவர் ஒருத்தர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல போய் கேட்டிங்கன்னா, கன்னடத்தில் கேட்டிங்கன்னா இவர் பேர் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு கவிஞர் வந்து என்னன்னா, சொன்ன உடனே வந்து சில காட்சிகளை அவருக்கு காமிச்ச உடனே நான் எழுதி தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. அதே மாதிரி இசையமைப்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிக் ஸ்க்ரீனில் இன்னைக்கு தான் போட்டு பார்க்குறோம். முன்னாடி நம்ம மினி ப்ரிவியூவில் போட்டு பார்த்துருக்கோம். அதுலேயே அதோட எஃபெக்ட் தெரியும். இன்னைக்கு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஒரு தியேட்ரிக்கல் எஃபெக்டில் பார்க்கும்போது அவரோட ஒர்க்கு வந்து மிக அருமையான ஒர்க்கு. மிக அருமையான அந்த ஒரு பாட்டை வந்து நண்பர் போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது அவர் எங்கள் ஊருக்காரரு ஏன்னா போட்டிருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம், பெருமை. அதே மாதிரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா விவேகா சாருக்கு, டேரக்டர் சாருக்குள்ளேயும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். நாங்கள் பல நாடுகளுக்கெல்லாம் போய் சுற்றிருக்கோம், தமிழ் மாநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப கேஷுவலான ஒரு மனிதர் அப்படின்றது எனக்கு தெரியும். அதை பற்றி நம்ம சொன்னோம்னா இப்போ நம்ம பாட்டு எழுதினாலும் புரிஞ்சு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து கிருஷ்ணவேல் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த கிருஷ்ணவேல் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அதனால் எல்லாரோட ஒத்துழைப்பு, எல்லாரும் யாருக்குமே எந்த ஈகோவும் கிடையாது. எல்லாருமே நண்பர்களாக இருந்ததுனால தான் ஐசுவாக இருந்தாலும் சரி, கணேஷாக இருந்தாலும். கணேஷ் வந்து அந்த சாங்குக்காக கணேஷை ஷூட் பண்ணோம். ஏன்னா அதில் பேசி எதுவுமே வராது. அது வாய்ஸ், வில்லனோட வாய்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் தான் ஹீரோ கம் வில்லன் அந்த கேரக்டரில். அது வாய்ஸ் யார், உண்மையான வில்லன் ஹீரோ யாருன்னா இவர் தான், கிருஷ்ணவேலோட வாய்ஸ் தான் அது. ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். நான் வந்து நிறைய இதை மாற்றிருக்கோம். எல்லா ஹீரோயின் வந்து சில சூழ்நிலையில் டோட்டலாக எல்லா ஹீரோயின் வாய்ஸ் ஃபுல்லாக ஐசு மாற்றுறோம். ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட்லேருந்து மாற்றுறோம். ஹீரோ வாய்ஸ் வேற ஒருத்தர் எல்லாத்தையும் மாற்றிட்டோம். ஆனால் அதில் வந்து ஒரு மிக முக்கியமான, அதில் ஒரு ஒரு நடுவில் போகக்கூடிய ஒரு முக்கியமான லைன் என்னன்னா கிருஷ்ணவேலோட வாய்ஸ். ஸோ அது மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த படத்துக்கு இருக்கு. அவர் அந்த மாடுலேஷன் யதார்த்தமாக அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே முறையில் பேசினாரான்னு தெரியல. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாய்ஸ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் பாராட்டுறீங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் அப்பு பாலாஜி அவர்களுக்கும், கமலஹாசன் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் ரமேஷ் இதில் கொண்டு வந்து நினச்சேன். அதே மாதிரி எங்களுடைய டைரக்டர் சுரேஷ், என்னுடைய நெருங்கிய நண்பர் எத்தன் சுரேஷ், எத்தன் படத்தில் இயக்குனர், நியா 2 போன்ற படங்களை இயக்கிய ஒரு சீனியர் இயக்குனர், எனக்கு நீண்டகால நண்பர், பர்சனல் நண்பர். இங்கே வந்து வாழ்த்துனதுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் ராஜா சார் வந்து என்னென்னா, அது நான் பணம் போடாத பார்ட்னர் மாதிரி அவர். அந்த மாதிரி 2 பேரும் அவ்வளோ க்ளோஸு. இந்த மாதிரி இருக்கேன். அருமை நண்பர் கசாலி, எனக்கு மிக அவசரம் தான் மட்டும்தான் அவர் ஞாபகம் வரும், கூப்பிடுவேன். மித்த நேரத்தில் மறந்துடுவேன் அவரை. அது அவருக்கே தெரியும். அந்த மாதிரி அதே மாதிரி டிடி சுரேஷ் சார் வந்திருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய அருமை நண்பர்கள், எனக்கு பிடித்த பாசமிகு பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய செந்தில்வேல். அதாவது என்னன்னா, செந்தில்வேல் இருந்தார். இப்போ மீடியாவில் இருக்கும்போது ஒரு நியூஸ் ஆங்கராக இருந்தார். அப்படின்றத தாண்டி அவர் எவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு அவரை வந்து பாலிஷ் பண்ணி சுயமாக வந்து அவர் எந்த இடத்துல இருக்கான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருடைய பேச்சை கேட்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நானும் அவரும் பேசணும்னா ஜாலியாக யதார்த்தமாக பேசுவோம். சீரியஸான மேட்டர் கூட யதார்த்தம் பேசுவோம். அதே மாதிரி என்னுடைய சகோதரர், அதாவது திராவிட சிசுன்னு சொல்லலாம் அவரை, ஜீவா அவர்கள். நாங்கள் 2 பேரும் உட்காந்தோம்னா அந்த காம்பினேஷன் அது எங்கள் தொழில் வேறு ரொம்ப இதான இருக்கும். அதே மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸோடைய ரசிகன் நான். எப்படின்னா, நான் எங்கள் ஊர் பாஷையில் ஓட்டிக்கிட்டு இருப்பேன், மதுரை பாஷையில். அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் பேசுறதை பார்த்து நான் தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு நம்ம பேசுறது, இது எடுக்கலாம், ஆனால் நம்ம பேச முடியாது, இவங்க 2 பேரும் உட்காந்துனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து அது மாதிரியான ஒரு இது என்னையும் ஓட்டி விட்டுருக்காப்புல ஒரு ஆரம்பத்தில். ஏன்னா ஒரு சேனலில் போய் நான் தெனாவட்டா பேசிட்டு இருந்தேன் 2-3 டேரக்டரை பற்றி. நீ என்ன பண்ண, நீ காசை வாங்கிட்டு போகிற, மக்கள் நீ செய்கிறியா, மக்கள் தான் டிக்கெட் எடுக்கிறான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். ஏதோ ஓடி இருந்தார். அதை பார்த்து நான் சிரிச்சிட்டு தான் இருந்தேன். ரைட்டு, இது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி இஸ்மாயில் ஒருத்தர் அமைதியாக உட்காந்துருக்காரு, பாருங்க, கையை கேட்டுட்டு 7 படம் இயக்கியவர். அதில் வந்து 4 படம் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கியிருக்காரு. 7 படம் இயக்கியவர். அவருடைய 3 படங்களில் நான் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கேன். படத்தில் பங்கேற்கல, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கேன்.
அந்த மாதிரி ஒரு மிக அருமையான எனக்கு ஒரு நண்பர், அமைதியானவர். 7 படங்கள் முடிச்சு இது எப்படி வித்தாரு, எப்படி எடுத்தாரு அப்படின்றதே தெரியாது. இந்த கடைசி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் தான் போயிருந்தேன் இடத்துக்கு. கடைசியில் பார்த்தா விழான்றாரு, அதே 2 படம் ஆகிட்டாரு, கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்போ சேர்த்தா 9 வருது, 9 படம் வருது கன்னட படம்னு சேர்த்தா. எந்த பஞ்சாயத்து இல்லாமல் 2 ஹீரோயின், கன்னட ஹீரோயின் வச்சார், ஒரு ஹீரோ வச்சார், ஒரே இடத்துல ஷூட் பண்ணார். 35 நாளில் படத்தை தூக்கி போட்டார். 2 படம் ஆக்கி அதுலேருந்து எடுத்து. ஆனால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அருமையாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர் எனக்கு. அதனால் எல்லாமே மிக நெருங்கிய, மனதுக்கு நெருங்கியவர் தான் நம்ம கூட்டிருக்கோம். அதே மாதிரி ரமேஷ்குமாரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்ரீதர் அவர்கள், ரமேஷ்குமார் அவர்கள் நண்பர். அவர் சொன்ன உடனே வந்துட்டு கோ ப்ரொடியூசராக வந்து உதவி செஞ்சிருக்காரு. கடைசி கட்டத்தில் அவர் தான் வந்து இது பண்ணுவார். அதே மாதிரி என்னுடைய அருமை நண்பர் அப்பு பாலாஜி, மிக செல்வாக்கார, வேலூரில் போய் இறங்கினீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அப்பு பாலாஜின்னு போஸ்டராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நபர் அமைதியாக உட்காந்துருக்காரு. அவரும் பிரசவ நண்பர், அதனால் அவரையும் தெரிஞ்சிருக்கிறோம். வந்திருந்த அனைவருக்கும் யாரோ பேர் விட்டுட்டு போயிருந்தேன்னா நினைத்து விடுங்கள். இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக அது பார்த்தவர்களும் இது பண்ணுறாங்க. பாக்யராஜ் சாரும் பார்த்தாரு படத்தை, ஒரு மினி தியேட்டரில் பார்த்தாரு. இன்னும் விவேகா அவர்கள் வந்து சில சீன்களை மட்டும்தான் பார்த்தாரு. பாடல்கள் அவருக்கு முன்னாடியே போட்டு காமிச்சோம். ராஜா சாருக்கு தெரியும் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஆஃபீஸ் தான். இந்த படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்பயாவது கிருஷ்ணவேல் வருவார், 2 பேர் வர்றாங்க, 2 பேர் தான் இருக்காங்க, ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, அவர் போகிறாரு. அடுத்து கொஞ்சம் கச்சாரி வருவார், அவர் ஏதோ ஒன்று பேசுவார். சரி ஏதோ வீடியோ யூடியூப்க்கு எடுக்கிறாங்க போல நினச்சிட்டு இருப்பார் ராஜா சார். அப்புறம் என்ன சார் படம் கிட்ட ஏதோ காதல் விழுந்துச்சு அப்படின்னு வராங்க. அப்புறம் ஐஸு வரும், தின்னு வரும், சாப்பிடுவாங்க, போவாங்க, ஒய்ஃபு வருவாங்க. சரி ஏதோ வராங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா படத்தை முடிச்சிட்டிங்களான்னு சாக்கா கேட்டார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம் உங்கள் ஆஃபீஸில் எல்லாம் ஒரு ஆஃபீஸில் வந்து இவர் ஒரு ரூம், எனக்கு ஒரு ரூம், அதில் ஒரு யூடியூபும் இருக்கும், ப்ரொடக்ஷன் இதுவும் இருக்கும். ஆனால் ப்ரொடக்ஷன் மாதிரியே தெரியாது. சில நேரம் அங்கேயே தூங்கிடுவேன் நான். ஒரு 2 மணி ஆகும். இதையும் முடிச்சுட்டு இது யூடியூபுக்கு எடுத்துகிட்டு அப்படியே தூங்கிடுவோம். அங்கேயே சாப்பிடுவோம், வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கு எந்த மேனேஜர், நம்ம மேனேஜர் வரும், அவரும் ரூம்லேயே படுத்துருப்பார். சாப்பாடு வாங்கிட்டு வர, ஃபோன் பண்ணுவார், அங்கே பேசுவார். இப்படியே ஒரு சிம்பிளாகவே சத்தம் இல்லாமல் நகர்த்தி படத்தை முடிச்சுட்டு தான் வெளியில் கொண்டு வரணுன்ற இதில் முடிந்து ஃபர்ஸ்ட் காப்பி அவுட் எடுத்து அதை பார்த்து எங்களுக்கு திருப்தியானதுக்கு பிறகு தான் இன்னும் வந்து பத்திரிகை நண்பர்கள் யாருமே வந்து இன்னும் இது போடல, ரிவ்யூ போடல. ரிவ்யூக்கு தான் அவர்களுக்கு சிறப்பாக கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டணும். அவங்க பார்த்துட்டு அவங்க கருத்தை சொல்லுவாங்க, என்னுடைய அருமை சகோதரர்கள். ஸோ அது அடுத்த வாரம் இல்லை ஒரு 10 நாளில் அது நடக்கும். படத்தை முடித்து விட்டு தான் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை இப்போது படத்தை முடித்து விட்டு ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் தயாராக வச்சுருக்கோம், லைட்டில் வச்சுருக்கோம் படத்தை. ஸோ இந்த 2 பாடலையும் இந்த இது ட்ரெய்லர் கூட நேற்று நைட்டோட நைட்டாக கட் பண்ணி டிசிபி பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு சரி போடலாம் அப்படின்னு கடைசி நேரம் முடிவில் தான் போட பல பேர்கள் கூட அதில் போடாமல் விட்டுருக்கோம். ஸோ திடீர்னு அது சைக்கிள் போய் உட்காரல, அதனால கிராஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் 3 மணிக்கு தான் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி வந்து இங்கே போட்டு பார்க்க முடியல. அந்த மாதிரி போட்டோம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், இந்த தியேட்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், பிரசாத் தியேட்டருக்கு. இதை நன்றி உரையாகவும் நான் பயன்படுத்திக்கிறேன். என்ன அப்படின்னா இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது. சிறப்புரையே இருக்குது, சிறப்புரை உட்காந்துருக்காரு. அதாவது இப்போ குறைந்த பட்ஜெட்டில் ஒரு அட்வான்ஸை மட்டும் வாங்கிட்டு பண்ணுறாங்கல்ல பிரசாத். எவ்வளோ பெரிய கம்பெனி வந்து கிளே போன்ற ப்ரொடியூசர்லாம் திடீர்னு 30,000 கேட்டுங்க, 40,000 கேட்டால் எடுத்துகிட்டு வராமல் வந்திருப்போம். ஆனால் சரி 10,000 இருக்கா, சரி ரைட்டு, மேலாளர் நிறைய சொல்லுவேன். 10,000 சரி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரு சீட்டை போட்டுக்கிறது பேலன்ஸ் நீங்கள் அன்றைக்கி ஃபங்க்ஷன் அன்றைக்கி கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தியேட்டர், இவ்வளோ பெரிய தியேட்டர் சென்னையில் இருக்குன்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அவர்களுக்கு நாங்கள் நிறைய தெரிவிக்கிறேன். அடுத்து சிறப்பு பேச்சாளர் இருக்காங்க, இன்னும் சிறப்பாக பேசுவாங்க, அதெல்லாம் இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் அமைதி காத்தது மாதிரி இன்னும் சில மணித்துளிகள் அவர்கள் பேச வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.